ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய செய்தியாளர். தற்போது இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு என்ன? தற்போது ஆடிப்பூர தேரோட்டத்துடைய சிகர நிகழ்ச்சி அப்படின்றது எது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டிருக்கு கணேஷ்? தேவப்பிரியன், கோதை பிறந்த ஊர் கோபாலன் வாழும் ஊர் என்ற சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவில் ஆடி பூர திருவிழா என்பது கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஆடிப்பூர திருவிழாவினுடைய சிகர நிகழ்ச்சியாக பார்க்கப்படக்கூடிய தேரோட்ட திருவிழா என்பது இன்று காலை முதல் துவங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக அதிகாலை 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கள்ளழகர் சூடி களைந்த பட்டு வஸ்திரம் பரிவட்டங்கள் சாற்றப்பட்டு அந்த அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருத்தேரில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் பருவ அலங்காரத்தில் எழுந்தருளினார்கள். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து இந்த தேரோட்டமானது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தேரை இழுப்பதற்காக 7 வடங்கள் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் 2 வடங்கள் பெண்களுக்காகவே ஒதுக்கப்பட்டு அதில் ஏராளமான பெண்களும் கோவிந்தா கோபாலா என்ற பக்தி கோஷங்கள் விண்ணை முட்டும் அளவிற்கு முழங்க இந்த தேரானது ஆடி அசைந்து 4 ரத வீதிகளிலும் வலம் வருகிறது. இந்த திருத்தேரில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னாரை வழிநடிகள் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். சுமார் 96 அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய திருவாரூர் தேருக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய தேர் என்ற சிறப்பை பெற்றிருக்கிறது இந்த தேர். அது மட்டுமல்லாமல் ராமாயணம் மகாபாரதத்தின் சிற்பங்களும் ஆண்டாளின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு சிற்பங்களும் இந்த தேரில் செதுக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தேரோட்ட நிகழ்வை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை என்பதும் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நெல்லை, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து செல்வதற்கான வசதியாக 80க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நெல்லை, சிவகாசி, மதுரை ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வழித்தடங்களில் செல்லும் பேருந்துகள் என்பது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பை பொறுத்தவரை சுமார் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தரஸ்கான் அப்துல்லா தலைமையில் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 200க்கும் மேற்பட்ட சீருடை அணியாத காவல்துறையினரும், அதாவது அந்த கூட்டத்தில் ஏதேனும் அசம்பாவிதம், வழிப்பறி உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் 200க்கும் மேற்பட்ட சீருடை அணியாத காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமரா என்பது பிரத்யேகமாக பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல 10க்கும் மேற்பட்ட இடங்களில் உயர்கோபுர அந்த மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டும் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி சார்பாக குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை உள்ளிட்ட வசதிகள் சார்ந்த விஷயங்களும் அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் இந்த திருத்தேரோட்ட விழாவை காண்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி கணேஷ்.